சூப்பராக ரெடி ஆயிடுச்சுமா. அரிசி நொய் உப்புமா, அரிசி ரவை உப்புமா. மேலே வெயிட் வச்சுட்டு கீழே தோசைக்கல் வச்சுட்டோமா. தோசைக்கல் மேலே வச்சதுனால அடி பிடிக்காமல் உப்புமா ரெடி ஆகிடுமா. அதுக்காக 3/4 பாகம் வெந்த பிறகு நான் தோசைக்கல் மேலே இந்த உப்புமா டபராவை வச்சுட்டேம்மா. சூப்பராக தண்ணியெலாம் இழுத்துருச்சுமா. இப்போ ஆறுனா சூப்பராக நல்லா உதிரியாக வருமா. உப்புமா நல்லா வெந்து போச்சு. அவ்வளோதாம்மா. கொஞ்சம் ஆறட்டும் சொல்லிட்டு பேக் பண்ணி அதோட மாங்காய் ஊறுக்காய் இருக்குமா. மாங்காய் ஊறுக்காய் இருக்குமா. தொக்கு இதை வச்சு கொஞ்சம் வச்சு பேக் பண்ணிடுவாம்மா. அவ்வளோதாம்மா. இந்த உப்புமா ரொம்ப காரம் போடல, உப்பும் போடலாம், கரெக்டாக தான் போட்டுக்குமா. அதோடு கூட ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. இந்த அன்னதான வீடியோ பிடிச்சவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.